இன்று வேற லெவல்ல உங்க காதல் வாழ்க்கை அமையக்கூடிய வாய்ப்பு உங்களை நம்பி புதுசாக சில பதவிகள் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. அனைவருக்கும் இனிய ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே. உங்க நலன தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உழைப்பை மட்டுமே நம்பி வாழும் மனதளவில் கூட யாருக்கும் துன்பம் நினைக்காத அனைத்து நல்ல உள்ளங்களும் பரிபூர்ண இறைவன் அருள் பெற்று வாழ்வாங்கு வாழ்ந்திட இறைவனை தினம் பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய தினம் நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன நாம் செய்யலாம், என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் இன்றைய தினம் நலம் பெற முடியும் என்ற விஷயங்களை ஜோதிட ரீதியாக நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நமது ராசி பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி நமது சேனலோட எப்போதும் இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தால் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விடுங்க நண்பர்களே. வாங்க இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களுக்கு போகலாம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடுகிறீர்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பி பர்த்டே. மேலும் திருமண நாள் போன்ற சுபகாரி தினமாக கொண்டாடுபவர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வாங்க ராசி பலன்களுக்கு போகலாம். இன்றைய தினம் 25ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 2022 வருடங்க ஞாயிற்றுக்கிழமை. தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் புரட்டாசி மாதம் 8ஆம் நாள். இன்றைய தினம் அமாவாசை தினங்க. இன்றைய தினத்திற்கான நமது மீனராசி அன்பர்களின் கிரக நிலைகள் இன்னைக்கு எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சந்திர பகவான் ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறாருங்க. மதியம் 12:56 பிறகு 7ஆம் இடத்திற்கு வந்து குரு பார்வையை பெறுகிறார். மேலும் குருவும் சந்திரனும் எதிரெதிரே பார்த்து கொண்டுள்ள ஒரு கஜகேசரி யோகம் இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படுதுங்க. மேலும் ராசியிலேயே ராசி அதிபதி குரு பகவான் ஆட்சி பலம் பெற்றுள்ள ஒரு யோகம் இன்னைக்கு உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது மீனராசி என்பர்களுக்கு நல்ல நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அந்த நல்ல மனிதர்கள் மூலமாக உங்களது வாழ்க்கையில் நலம் காணக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான தினமாக இன்னைக்கு உங்களுக்கு அமையுங்க. இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல நேரம் பிறந்திருக்குது. இப்பொழுது பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி வலுவாக காணப்படுவது உங்களுக்கு இன்னும் நல்ல பலத்தை தருங்க. எதிர்பாராத வகையில் உங்களுக்கு நல்ல நன்மைகள் உண்டு. அலுவலகத்தில் பணிபுரியவர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு தேவையான ப்ரமோஷன்ஸ் கிடைக்கும். உயர் பதவியில் உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. புதுசா உங்களை நம்பி சில பொறுப்புகளை கொடுப்பாங்க. அது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க பொறுப்புகள் புதுசா உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா உங்களுடைய வேல்யூஸ் கண்டிப்பாக அதிகரிக்குது. உங்களை அவங்க நம்புறாங்கிறது உண்மை. ஸோ உங்களுக்கு மதிப்பு மரியாதையெல்லாம் கூடக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு இருக்கு. செல்வாக்கான ஒரு நாளா அலுவலக பணிகள் இன்னைக்கு அமையுங்க. குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். உங்க குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்புகளும் இப்போ இருக்குங்க. உங்களை விட்டுட்டு வேண்டான்னு சொல்லிட்டு போன சில திருமண வரன்கள் இப்பொழுது வந்து நீங்க சொன்னீங்களே இப்ப பண்ணிக்கலாமா, இப்ப எங்களுக்கு கொஞ்சம் நேரங்காலம் கூடி வந்திருக்குது, இப்ப அந்த பேச்சை நம்ம பேசலாமா அப்படின்ற மாதிரியான விட்டு போன வரங்கள் உங்களை தேடி வந்து உங்களிடம் வந்து மீண்டும் சேரக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. இன்றைய தினம் பழக்க வழக்கங்கள் சூப்பரா விரிவடையும். வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் காத்திருக்கு. இன்றைய தினம் பொருளாதாரம் நல்ல வகையில் முன்னேற்றம் அடையக்கூடிய வகையில் உங்களுக்கு மிகச்சிறப்பான நல்ல நிதி நிலைமை மேம்படுங்க. வியாபாரம் பெரிய வளர்ச்சியை நோக்கி செல்லக்கூடிய ஒரு யோகம் இருக்கு. நீங்கள் கொடுக்க வேண்டிய பணத்தை எல்லாம் கொடுத்து முடிப்பீர்கள். வர வேண்டிய வராக்கடன்களையும் வசூல் செய்யக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு இருக்குங்க. பண வரவுகள் பழைய பாக்கிகள் வசூலாகும் ஒரு யோகம் இன்னைக்கு இருக்கு. தொழில நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பா இருக்குங்க. நண்பர்கள் சிறப்பாக ஒத்துழைப்பு தருவாங்க. அதன் மூலமாக மிகச்சிறப்பான காரிய வெற்றிகள் உங்களுக்கு இருக்குங்க. அசாதாரணமான சில விஷயங்களை நீங்க செய்யறதுக்கு உங்க ஆரோக்கியம் கண்டிப்பா இன்னைக்கு இடம் தரும். எனவே இன்றைய தினம் உங்களது உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருப்பதன் காரணமாக நீங்கள் மிகச்சிறப்பாக உங்களது காரியங்களை உடல் சம்பந்தமான உடல் வலிமை சம்பந்தமான காரியங்களை சிறப்பாக செய்து கொள்ள முடியும். இன்றைய தினம் கூடுதலாக எப்படியெல்லாம் பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்ற மாதிரியான தேடல் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா பாதுகாப்பான நிதி திட்டங்களை முதலீடு செய்வதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கு. தகுந்த ஆலோசனைகளை பெற்று வெவ்வேறு கோணங்கள்ல நீங்க இன்னைக்கு ஆராய்ந்து முதலீடுகளை தாராளமாக மேற்கொள்ளலாம். முதலீடுகள் பலன் தருங்க. நீங்க தனிமையா இன்னைக்கு இருக்கிற மாதிரி உணர மாட்டீங்க. ஏன்னா இன்னைக்கு குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு உதவிகரமா இருப்பாங்க. ஒருவேளை தனியா இருக்கிற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா குடும்ப உறுப்பினர்களிடம் நீங்கள் உதவியை கேட்கலாம். ஒருவேளை தனிமையில நீங்க மாட்டிட்டு வதப்படுறீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க குடும்ப உறுப்பினர்களோட உதவிகள் உங்களுக்கு கிடைக்குங்க. நியாயமாக சில முடிவுகளை எடுக்கிறதுக்காக கண்டிப்பா உங்களுடைய மன அமைதி வந்து கண்டிப்பா உதவிகரமா இன்னைக்கு இருக்கும். காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் உங்களது காதல் மயமான ஆதிக்கங்கள் அதிகரித்து காணப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு. மிகச்சிறப்பான காதல் வாழ்க்கை இன்றைய தினம் காத்திருக்குங்க. காதல் வாழ்க்கையில இன்னைக்கு நீங்க ஆளுமை செலுத்தக்கூடிய ஒரு யோகம் இருக்குது. எனவே ரொமான்ஸ் உணர்வுக்கு இன்னைக்கு குறைவே இருக்காதுங்க. தொழில்ல இன்னைக்கு சில வேலைகளுடைய இடையூறு காரணமாக மாலை நேரத்துல உங்கள் விலைமதிப்பற்ற நேரம் வந்து சேதாரப்பட வாய்ப்புகள் இருக்கு. எனவே இன்றைய தினம் உங்களது நேர மேலாண்மையை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப அவசியமோ அதை நீங்க இன்றைய தினம் கண்டிப்பாக செய்யலாம். உங்களது வாழ்க்கை துணை உங்களுக்கு சிறப்பான நல்ல விஷயத்தை கற்றுத்தர இன்றைய தினம் காத்திருக்கிறார். நண்பர்கள் காரணமாக ஒரு பெரிய சிக்கல்ல இருந்து நீங்க இன்னைக்கு தப்பிக்கக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. எனவே அதன் மூலமாக மகிழ்ச்சிகள் உண்டுங்க. அனைத்து விதமான நல்ல நினைவுகளும் கண்டிப்பாக இன்னைக்கு உங்களுக்கு காத்திருக்கு.
குடும்ப உறுப்பினர்களோடு ஏதாவது சுப நிகழ்ச்சிகள் கலந்து கொள்ளக்கூடிய இன்விடேஷன் உங்ககிட்ட இருந்ததுன்னா கண்டிப்பாக அதில் கலந்துக்கலாம். இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலை, நமது மீனன்படி ராசிபலன் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்திருக்கீங்களா உங்களோட செக் பண்ணிக்கோங்க. நமது ராசிபலன்கள் உங்களுக்கு தினசரி மொபைல் நோட்டிஃபிகேஷன் மூலமாக புதிய வீடியோக்களுடைய அப்டேட் வந்து உங்களுக்கு கிடைக்கணும்னா இப்போவே நமது மீனன்படி ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் மறக்காமல் அழுத்தி விடுங்க நண்பர்களே. புதியவர்கள் கட்டாயமாக அதை செய்து விடுங்கள். உங்களுடைய ஆதரவு எனக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுத்து கொண்டுள்ளதுங்க. உங்களை அனைவருக்குமே எனது மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து ஆதரவு கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். புதியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. இன்றைய தினம் உங்களுடைய மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்னன்னு பார்க்கலாம். இன்னைக்கு நீங்க என்ன கலர் ட்ரெஸ் யூஸ் பண்ணலாம், இல்லை என்ன கலரை பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு கோல்டன் கலர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் கலர் அமையுங்க. மேலும் நம்பர் 5 5ஆம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமைய வாய்ப்புகள் இருக்கு. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது மீனராசி அன்பர்களில் யாரெல்லாம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களாக இருக்கீங்களோ இன்னைக்கு புதிய நபர்கள் உங்களுக்கு அறிமுகமாவாங்க. வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் கண்டிப்பாக இன்னைக்கு உங்களுக்கு நிறைய கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. புதிய நண்பர்கள் நிறைய உருவாக வாய்ப்புகள் இன்றைய தினம் அதிகமாக இருக்குங்க. வியாபாரத்தில் நீங்கள் இன்னைக்கு புதுசாக ட்ரை பண்ணலாம். உங்களுடைய புதிய முயற்சிகள் சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கு. இந்த தினம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு உங்கள் பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது வில்லங்கம் அல்லது பிரச்சனைகள் இருந்து வந்திருந்தது அப்படின்னா அதுக்கான நல்ல தீர்வுகள் இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்குங்க. மேலும் உங்கள் குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு பெருமையான மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் அமையும். ஏன்னா இன்னைக்கு உங்கள் குழந்தைகள் வந்து ரொம்ப பொறுப்புணர்வோடு நடந்துக்குவாங்க. இன்றைய தினம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு நிறைவான நாளுங்க. மனசுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும். சுபகாரியம் தொடர்பான முயற்சிகளில் நல்ல முன்னேற்றகரமான சூழ்நிலை வரும். சிலருக்கு வேண்டாம் என்று விட்டு போன வரன்கள் உங்களை வீடு தேடி வரக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு இருக்கு. திரும்ப வந்து உங்ககிட்ட வந்து வரன் அமைச்சுக்க முயற்சி செய்வாங்க. எனவே இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சியான சூழல் அதன் மூலமாக ஏற்படுதுங்க. பண வரவை மேம்படுத்துறதுக்கான உதவிகள் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். புதுசா இன்னைக்கு பண வருமானங்கள் எப்படி ஈட்டலாம்ன்ற தேடலுக்கு நல்ல ஒரு விடை கிடைக்கக்கூடிய நாளா இன்னைக்கு அமையுங்க. நன்றி நண்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். ஸோ எல்லாருமே மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. இந்த வீடியோக்கு 1 மில்லியன் லைக்காவது வரணுங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு. ஸோ உங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் கண்டிப்பாக அது முடியாது. நீங்கள் எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டன் அழுத்தி விட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மேலும் உங்களது கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் அதை கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். அது ரொம்ப மதிப்பு வாய்ந்த ஒன்றாகுங்க. மேலும் நமது சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே நமது மீனன்படி ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா வேற லெவலில் தினசரி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்கள் வந்துகிட்டே இருக்கும். நம்ம புதிய வீடியோ அப்லோட் ஆன உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ எல்லா வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் தினசரி ராசி பலன்களை பார்க்க முடியும். மீண்டும் நாளை தினம் திங்கட்கிழமை ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற விஷயத்தோட நாளை தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.